வெண்டைக்காய் என்னதான் வழவழப்பாக இருந்தாலும் அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் ஸ்கூல்ஸ் படிக்கும் போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வெண்டைக்காய் சாப்பிட்டா நல்லா ஞாபக சக்தி வரும், வெண்டைக்காய் நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. அந்த வெண்டைக்காவை வச்சு நம்ம ஒரு புளிக்குழம்பு தான் இப்போ பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் நமக்கு வெண்டைக்காய் என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம், அதாவது கொஞ்சம் நமக்கு அந்த வெண்டைக்காய் வந்து கலர் சேஞ்சஸ் தெரியணும், அந்த அளவுக்கு கலர் சேஞ்சஸ் தெரிய வரையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நான் வதக்கி எடுத்துருக்கிற வெண்டைக்காவை விட இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் அது நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெண்டைக்காவை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதே பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது ஒரு 5 நிமிஷம், அதாவது நமக்கு அந்த தக்காளி கொஞ்சம் வதங்கணும், அந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சில்லு இருக்குல்ல, அதையும் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கிட்டு அதை மிக்சி ஜாரில் சேர்த்து ஆறுனதும் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வடவம் வீட்டில் வச்சுருந்திங்கன்னா அதில் பாதி வடவத்தை சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் வடவம் இல்லைன்னா அதில் வந்து கடுகு, ஜீரகம், வெந்தயம் இதை சேர்த்து நீங்கள் தாளிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு கட்டி பூண்டு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல, வெங்காயம், தக்காளி, தேங்காய், அந்த பேஸ்ட்டை எடுத்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியை ஊற வச்சு அதை வந்து கரைச்சி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் இருக்குல்ல, நல்லாவே கலர் சேஞ்சஸ் ஆகட்டும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம குக் பண்ணால் நம்மளோட வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். லாஸ்ட்டில் ஒரு டச்சப்பில் வந்து லைட்டாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது சேர்த்தா தான் அந்த புளிப்பு டேஸ்ட்டை வந்து நமக்கு கொஞ்சம் சரி பண்ணி நமக்கு அந்த ஒரு இனிப்பு புளிப்பு சேர்ந்த மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.